இன்னைக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். அந்த ஸ்டோரியின் தலைப்பு தாவீதும் ஆட்டுக்குட்டியும். ஒரு நாள் தாவீதானே ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. தாவீதானனுக்கு ஆட்டுக்குட்டின்னா ரொம்ப பிடிக்கும். தாவீதானிட்ட கலர் ஆடுலாம் இருந்தது. கருப்பு ஆடு, வெள்ளை ஆடு, ப்ரௌன் கலர் ஆடுன்னு நிறைய ஆடிச்சிருந்தாங்க. தாவீதானே ஆட்டுக்குட்டிகளை அழகாக வழி நடத்துவாங்க. தண்ணி உள்ள இடங்களில் வழி நடத்துவாங்க, புல் உள்ள இடங்களில் வழி நடத்துவாங்க. அதுலேயும் தாவீதானே தனியான வழி நடத்துவாங்க. தாவீதானுக்கு பயமே கிடையாது. ஏன்னா தன்னோட ஆட்டுக்குட்டி எப்படி பத்திரமா பாதுகாத்தாங்க, அதே மாதிரி ஏசப்பா பாதுகாப்பாங்கன்னு நம்பிக்கையாக இருந்தாங்க தாவீதானே ஆட்டுக்குட்டிகளை அழகாக புல் மிச்சிட்டு உடனே தாவீதானே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த நேரமாச்சும் புலி கரடியாவது நம்ம ஆட்டுக்குட்டியை தாக்கலான்னு தனக்குள்ளேயே சொல்லிட்டாங்க தாவீதானே எனக்கு மதியானம் தூக்கம் வந்தால் கூட தூங்க மாட்டாங்க. ஏசப்பா பாட்டு பாடி சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் செடிக்கு பின்னாடி ஒரு சிங்கம் ஒழிஞ்சிட்டு நிற்கு. அது தெரியாமல் ஒரு ஆட்டுக்குட்டி புல் மேய்ச்சிருக்கு. உடனே தாவீதானே கூழாங்கல் எடுத்தாங்க, கவட்டில் வச்சாங்க, வேகமாக சுற்றிட்டு சிங்கத்தில் தலையில் டம்முன்னு போட்டு சிங்கம் அப்படியே டபக்கனி கீழே விழுந்துட்டு உடனே தாவீதானே ஏசப்பா தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு பாட்டு பாட ஆரம்பித்தாங்க. அடுத்த நாள் தாவீதானே ஆட்டுக்குட்டிகள் புல்லுள்ள இடங்களில் மலையுள்ள இடங்களில் கூட்டிட்டு போனாங்க. இந்த முறை யார் வந்தா அப்படின்னா கரடிலாம் அங்கே நடமாட்டிட்டு இருக்குது. உடனே தாவீதானே கூழாங்கல் எடுத்தாங்க, கவட்டில் வச்சாங்க, வேகமாக சுற்றிட்டு கரடியோட தலையில் கரடி அப்படியே டம்முன்னு கீழே விழுந்துட்டு உடனே தாவீதானே ஏசப்பாக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு வீட்டுக்கு போனோம். இந்த ஸ்டோரிலேருந்து நம்ம முக்கியமாக கற்றுக்கிற பாடம் என்னடா, நம்ம எல்லோரும் ஏசப்பாக்கு செல்ல ஆட்டுக்குட்டி. தாவீதானே எப்படி ஆட்டுக்குட்டிகளை பத்திரமா பாதுகாத்தாங்களோ அதே மாதிரி ஏசப்பா நம்மளை பாதுகாப்பாக்கு. தேங்க்யூ.